ஒரு ஆட்டோமோட்டிவ் ஆன்சிலரி சப்ளையர் எங்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் நான் நல்ல என்னது சப்ளை பண்றேன், நல்ல குவான்டிட்டி சப்ளை பண்றேன், நல்ல குவாலிட்டியா சப்ளை பண்றேன் அப்படின்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரேட் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, நாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி சார் நாங்க பிசினஸ் பண்றது? இந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான, ஐ மீன், யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறது அதுக்கான ஒரு வழிதான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் பொறுத்த வரைக்கும், வால்யூம் பேஸ்டு பிசினஸ்ல வந்து சைனா கூட காம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அங்க கவர்மெண்டோட சப்போர்ட் கூட கிடைக்குது. சப்போர்ட் கிடைக்குதுன்னா சப்சிடைசர் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக. இதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்க ஆர்டர் பண்ணி இத்தனை வாரத்துல இருந்து சப்ளை ஆரம்பிப்போம், இல்லைன்னா இத்தனை நாள்ல இருந்து நாங்க சப்ளை ஆரம்பிப்போம். ரெண்டாவது கேரண்டி என்னன்னா, எங்களுடைய டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து 1 மாசம் 2 மாசம் எல்லாம் இல்லைங்க. நீங்க ஆர்டர் பண்ணி சைனால இருந்து வரத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி 1 மாசம் ஆயிடும். நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 4th டே எங்களால டெலிவரி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, 3rd டேயா 4th டேயா 2 டேஸா நாங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா இம்மீடியட்டா எங்களுடைய பர்சன் உங்க பிளான்ட்ல வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இல்ல ரீவர்க் இருக்குன்னா ரீவர்க்கு கூட நாங்க ஆக்ஷன்ஸ் எடுப்போம். மூணாவது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் தேவையில்லை. எங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து 15 days இல்லைன்னா 30 days, அந்த அந்த அந்த- அந்த லெவல். ஏன்னா சைனாவால வந்து பண்ண முடியாது என்னமோ அந்த வேரியால ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது பிசினஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணும்.